நிறைய பூமியில பிரபலமா இருக்கிறவங்க பரலோகத்துல பிரபலமா இருப்பாங்களான்னு தெரியல. அது எனக்கு தெரியல. நானும் என் அத்தையும் பேசும்போது பேசிப்போம். நிறைய பேருக்கு பரலோகத்துல சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமா, நிறைய பேருக்கு ஹெவன்ல என்ன இருக்கு? சர்ப்ரைஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறதே இல்லை. அள்ளி அள்ளி இப்படி தூவிட்டு இருக்காங்க காணிக்கை பெட்டியில. அதெல்லாம் சீஷர்கள் ஆணு வாய்ப்பிழந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இயேசுவோ 2 காசு போட்டு அம்மாவை ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகம் எதை முக்கியத்துவப்படுத்துது? எதை முக்கிய? தனக்குண்டான எல்லாவற்றையும். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறீங்க? ஆண்டவர், எனக்கு எத்தனை ஸ்டார்ப்பா? ஒரு சில பேருக்கு ஆண்டவர் 1 ஸ்டார் தான் மக்களே. ஒரு அடிக்கே நீ தாங்க மாட்டேங்கிற, பொசுக்குன்னு விழுந்துடுற. ஒரு பிரச்சனை, யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா ஜபத்தை நிறுத்திடுற. யாராகிலும் ஒருத்தர் ஒரு வார்த்தையை பேசிட்டா உடனே ஜபம் துதி நின்றுது. அதுக்கப்புறம் ஜப அறைக்கு போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்தெல்லாம் ஆண்டவரை பார்த்து கேள்வி, 2வது முறுமுறுப்பு, கோழி மூட்டல், இதுதான் வருது வாயை திறந்தா. எது வந்தாலும் கைகளை உயர்த்தி துதிக்கிற இன்றைக்கு துதியின் ஆடைய சபையின் மேல கர்த்தர் கொடுக்க விரும்புறார். எப்பக்கத்திலும் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் நீங்க ஒடுங்கி போகிறது இல்ல. ஹல்லேலூயா. உங்கள் கால் கட்டப்பட்டாலும் கை கட்டப்பட்டாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதால இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்தி பிடிக்க 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 கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷம் நீங்க கூனி குறுங்கி நடக்கிறது இல்ல சகோதரரே. இந்த வருஷம் நீங்க குனிஞ்சு குனிஞ்சு நடக்கிறது இல்ல. இந்த வருஷம் பூமியை பார்த்தே நீங்க நடக்கிறது இல்ல. இந்த வருஷம் மேலானவைகளை, இந்த வருஷம் பெரிதானவைகளை, இந்த வருஷம் மேலானவைகளை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இதிலும் மேலானதை, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, பெருசு இல்ல, கிரேட்டர். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் பிகர், இட்ஸ் கிரேட்டர். அதுக்கு அடுத்த வசனம் 1 யோவான் 1 அதிகாரம் 50, 51 அப்புறமா வாசிச்சுக்கலாம். 51 வசனம் சொல்லுகிறது, வானம் திறந்திருக்கவும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது முதல் heavens will be open for you. Hallelujah. Heavens ன்னு இருக்கு பைபிள். எப்படி இருக்கு? Heavens. God created heavens and the earth. ஆனா தமிழ்ல எப்படி இருக்குன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். ஆனா எப்படி சொல்லிருக்கணும்னா, வானங்களையும் பூமியையும். பூமி ஒண்ணுதான், ஆனா வானங்கள்ல நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெவன் நீங்க பார்க்க, உங்க கண் பார்க்கக்கூடிய ஹெவன். உங்க கண்ணு கிளவுட்ஸ் நீங்க பாக்குறீங்கல்ல, ஃப்ளைட்ல போனா இன்னும் நல்லாவே தெரியும். அதான் முதல் வானம். அடுத்து 2ஆம் வானம், அடுத்து 3ஆம். இந்த 3ஆம் வானத்துக்கு தான் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அந்த மனுஷன் எங்க போயிட்டு வந்தாரு? 3ஆம் வானம். அப்ப ஃபர்ஸ்ட் ஹெவன், செகண்ட், தேர்ட் ஹெவன். இப்ப இந்த 2வது ஹெவன்ல தான் என்ன இருக்குன்னா, வான மண்டலம் இருக்கு. இதத்தான் எப்படி நம்ம வாசிக்கிறோம்னா, இத செகண்ட் ஹெவன் எப்படி இருக்கு நமக்கு? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு போராட்டம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்ல நான் குழப்பறேனா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நம்ம இங்க பூமியில இருக்கிறோம், நமக்கு மேல பார்க்கக்கூடிய முதல் வானம் இருக்கு, நம் கண்களால் பார்க்க முடியாத 2ஆம் வானம் இருக்கு. அந்த வானத்துல தான் யார் இருக்கா? சேட்டன் அண்ட் ஹிஸ் ஆர்மி இருக்காங்க. அதுக்கு மேலதான் என்ன இருக்கு? உன்னதங்கள் இருக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சா, இயேசு கிறிஸ்து உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறார், நம்மையும் உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப நான் எங்க போனாலும் இந்த வார்த்தை எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு ஆவிக்குரிய திருச்சபையும் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை உட்கார வைத்திருக்கிற இடம். ஹல்லேலூயா. அதனால ஜீசஸ் சொல்றார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம். மிதிக்கனா நம்ம காலு கீழே தானே அது இருக்கு. அப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னா, உன்னதத்துல இருக்கிறீங்க, தேர்ட் ஹெவன்ல. இப்ப தேர்ட் ஹெவனுக்கு கீழே தானே செகண்ட் ஹெவன் இருக்கு, 2ஆம் வானம் இருக்கு. அப்ப 2ஆம் வானத்துல எல்லாவற்றையும் மேற்கொள்ற அத்தாரிட்டியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கிறவங்க சுலபமா மேற்கொள்ளுவாங்க. ஆமென். துதி என்பது ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன். இதை வச்சு நீங்க சுலபமா ஜெயிக்கலாம். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறபடி, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு துதியின் ஆடையை கொடுக்கிறார். இதுக்கப்புறம் உங்களை ஒடுக்குற மாதிரி, ஏதோ ஒரு ஹெவினஸ் உங்க மேல வைக்கிற மாதிரி, ஏதோ ஒரு பாரம் உங்க இருதயத்துக்கு. இங்க இருக்கிற ஒரு சில பேர் அதை உணர்ந்திருப்பீங்க. காரணம் இல்லாம ஒரு பேர்டன் உங்க ஹார்ட்ல வரும். அது என்ன காரணம்னு கேட்டா அதுக்கு சொல்ல தெரியாது. ஏன் இப்படி இருக்கு தெரியல, ஒரு மாதிரி ஒரு பேர்டனா இருக்கு. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க என்ன போல?
ஏதோ நடக்க போற மாதிரி இருக்கு, ஏதோ சம்பவிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள வந்ததுன்னா நீங்க உடனே என்ன செய்யணும் தெரியுமா? எழுந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கணும், அவருடைய செய்கைகளை அறிவிக்க ஆரம்பிக்கணும். அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்தி பிடிக்க 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 தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலை வரும். அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்தி பிடிச்சீங்கன்னா நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொன்னது பிலேயாம் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சபிக்க கூலி பேசி கொண்டு வரப்பட்ட பிலேயாம் யாரை பார்த்து சொல்றாங்க? இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் எப்படி தெரியுமா? இஸ்ரவேலர்கள் யார் தெரியுமா? துஷ்ட சிங்கம் போல எழும்பும். அல்லேலூயா. பிலேயாம் ஆவியின் கண்கள்ல பார்க்கும்போது, மாம்ச கண்கள்ல பார்த்தா சும்மா பழைய ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு தேயாத செருப்பும் பழமையாகாத வஸ்திரத்தையும் போட்டு புள்ள குட்டியெல்லாம் தூக்கிட்டு பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. அவங்கள பட்டி பொடிக்கெல்லாம் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் மாம்ச கண்கள்ல பார்த்தா. ஆவியின் கண்கள்ல மலை மேல் நின்று பார்க்கிற பிலேயாம் சொல்றாரு, எப்பா இவங்க யாரு? நீ பாக்குற மாதிரி சும்மா கிடையாது, இவங்க துஷ்ட சிங்கம் போல எழும்புவாங்க. பிலேயாம் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக இவன் சத்துரு இவர்களை குறித்து யூகித்த ஒரு வார்த்தை தான் நம்ம வாசிக்கலாமா? 22:4 வாசிங்க. 22 என்னாகமம் 4. மீதியானின் மூப்பரை நோக்கி மாடு வெளியின், அதான் வாசிக்கிறீங்களா? என்னாகமம் 22:4 மீதியான் வாசிக்கலாம். மீதியானின் மூப்பரை நோக்கி, ஓகே மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அல்லேலூயா. இதுக்கு முந்தைய வசனங்கள்லாம் நம்ம வாசிச்சோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள் என்பதை பாலாக் என்ன பண்றான்? பார்க்கிறான். கண்டான் இருக்கும் முந்தைய வசனத்துல. என்ன பண்றாரு? கண்டான். பாலாக் இப்படி பாக்குறான். பாலாக் இப்படி இப்ப நான் இங்க மேல இருந்து பாக்குற மாதிரி வச்சுக்கலாமே. பாலாக் இங்கிருந்து ஜனத்தை பார்த்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, இந்த ஜனத்தை பார்த்து புல்லை மேய்ந்து போடுறது மாதிரி இந்த ஜனம் சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும். அவன் பார்க்கும்போது, மாம்ச கண்கள்ல பார்க்கும்போது அவனை குறித்த, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த பயம் இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்றானா, ஆடு மேய்ற மாதிரி நம்மள என்ன பண்ணிடுவாங்க, ஆடு மாடு மேய்ற மாதிரி மேய்ந்து போடுவாங்க. அவன் நினைச்சான் இந்த ஜனங்களை பார்க்கும்போது ஏதோ ஆடு மேய்க்கிறோம். அப்படிதானே இஸ்ரவேலர்கள் ஆடு மேய்க்கிறவர்கள் தான். ஆடு மாடு மேய்க்கிறவங்க நினைச்சு ஆடு மாடோட ஒப்பிட்டுட்டான். ஆனா பிலேயாம் சொல்றான், பாலாக் நீ ஏதோ ஆடு மாடு மேய்க்கிறதுனால இவர்களை ஆடு மாடுன்னு நினைச்சிராத, இவங்க ஒரு துஷ்ட சிங்கம் போல எழும்புவாங்க. ஹல்லேலூயா. இவங்க எழும்புனா இரையை கவ்வாமல் மறுபடியும் இவங்க உட்கார மாட்டாங்க. மனுஷருடைய பார்வைக்கு ஏதோ அற்பமாய் நீங்க தெரியலாம், ஆனா ஆவியின் கண்கள்ல கர்த்தர் உங்களை ஒரு சிங்கத்தை போல இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை உங்க மேல இறங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. Proverbs 30:30 நீதிமொழிகள் 30 அப்புறம் வாசிச்சுக்கலாம். நீதிமொழிகள் 30:30 என்ன வசனம் சொல்லுதுன்னா, ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். சிங்கத்தினுடைய குவாலிட்டியே என்னன்னா, வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் a lion அப்படின்னா, இது ஒன்றுக்கும் பின்னடையாது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் ஒடுங்குகிறது மட்டும் இல்ல, ஒடுக்கத்திலிருந்து உங்களை எழுப்புறது மாத்திரமல்ல, முன்னோக்கி உங்களை நகர்த்தியும் கொண்டு போக அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். எதற்கும் எது ஒரு பிரச்சனை வந்த உடனே பின்னாடி போகிற அனுபவங்கள் இந்த வருஷத்தோட இயேசுவின் நாமத்துல முடியட்டும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சபைக்கு போகிறத நிறுத்துறது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோடனே கூட்டத்துக்கு வருகிறது நிறுத்துறது, ஜபத்தை நிறுத்துறது, உபவாசத்தை நிறுத்துறது, பிரதிஷ்டையை நிறுத்துறது. கர்த்தாவே உமக்காக நான் இப்படிதான் இருப்பேன்னு ஒரு சில பேர் பிரதிஷ்டை செய்தீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு அதை செய்யலன்னு அந்த பிரதிஷ்டை என்ன பண்ணிட்டீங்க? முறித்து போட்டுட்டீங்க. அதை முறித்து போட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கத்தை போல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, இவர்கள் துஷ்ட சிங்கத்தை போல எழும்புவார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு எலும்ப ஆயத்தமா இருக்கிறீங்க? என் கூட நான் எழும்ப போறேன். இனி சும்மா என்னை பார்த்து ஆடு மாடு, உங்க பார்வைக்கே நீங்க ஒருவேளை ஆடு மாதிரி இருக்கலாம். இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, அப்படிதானே அந்த வார்த்தை இருக்கு. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே, இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே.
என்னை நல்லவளாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இது தெல்லுப்பூச்சி. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாது. அப்படிதானே வசனம் இருக்கு. பூச்சியாதான் கர்த்தர் ஒருத்தர் பிடிப்பாரு, ஆனா பூச்சியாவே வாழ்நாள் வரைக்கும் வச்சுக்க மாட்டார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாது, நான் உன்னை, அடுத்தடுத்த வசனங்கள், நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்கும். அதுதான் அனாயிட்டிங். தேவனோடு தாவீதோட இருக்கு. தாவீது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் பைபிள்ல. டேவிடோட வந்து சேர்ந்தவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? முறுமுறுக்கிற ஒண்ணு நல்ல வேஸ்ட் பீஸா வருது டேவிட் கிட்ட. வந்து சேரும் போது எப்படி வந்தாங்க? ஒண்ணுத்துக்கு உதவாதவர்களை போலதான் வந்தாங்க, பூச்சி மாத்திரம் வந்தாங்க. ஆனா அதே டேவிடோட இருந்த கூட்டத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்றேன். என் கூட எடுத்தவர்கள் 1 நாளாகவும் 12:8 வாசிப்பு. கர்த்தர் உங்களுக்கு சில ரெவலேஷன்ஸ் இப்ப கொடுக்க போறார். காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சிங்க முகம் போன்ற முகம். சொல்லுங்க. சிங்க முகம் போன்ற முகம். இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல எழுதி வைக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். எழுதி வைத்து வாசிச்சு பாருங்க. யாருன்னா தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகளுடைய குணங்கள், பட்டியல்கள், அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது அது எழுதியிருக்கும். அப்படிதானே இருக்கு? அதான் அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்துல இந்த காத் புத்திரர்கள் விசேஷமா அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபேஸ் இருக்கும்னா, எப்படி இருக்கும் அந்த முகம்? சிங்க முகம் போன்ற முகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே முடியெல்லாம் இப்படி வளர்த்து இப்படியெல்லாம் விட்டுருப்பாங்களா? நம்ம பிள்ளைங்க எல்லாம் செஞ்சுக்குதே. நம்ம பிள்ளைங்க சிங்க மாதிரி செஞ்சா கூட பரவாயில்ல, சிங்கமா இல்ல பண்ணிக்குது. இப்ப நல்லா இருந்தா கூட பரவாயில்லடா, ட்ரெண்டுக்கான்னு இவனுங்க பண்ற அட்டுலையும் தாங்கவே முடியல. அது கொஞ்சம் சிங்கம் மாதிரி கொஞ்சம் கெர்ஜிப்பா இருந்தா பரவாயில்ல, கோமாளி மாதிரியே இருக்கான். நம்ம அந்த காலத்துல சர்க்கஸ்ல பாக்குற கோமாளி கலர் எல்லாம் மண்டையில அடிச்சுக்கிட்டு அது அவன் கெத்துன்னு சொல்றான். ஆனா இங்க பாருங்க, காத் புத்திரர்கள் அவங்களுக்கு எப்படி இருந்தது முகம்? சிங்க முகம். அப்ப சிங்க முகம்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பார்க்கலாம். எப்படி இருந்திருப்பாங்க சிங்க முகம்னா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ஒன்றும், அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். சிங்க முகம்னா என்ன அர்த்தம்? இது எதுக்குமே பின்னடையாது. எவ்வளோ பெரிய யானை வந்தாலும் அது அப்படியே, அது சிங்கம் தான். எவ்வளவு உயரமான ஒட்டகச்சிவிங்க வந்தாலும் அது எப்படிதான் பார்க்கும்? சிங்கமா தான் அது இருக்கும். ஆமென். எவ்வளவு வேகமாய் ஓடுகிற சிறுத்தை வந்தாலும் அது சிங்கம் தான். எதற்கும் பின்னடையாத ஒரு முகம். ஆமென். தெல்லு பூச்சியா இருந்து கர்த்தருடைய கைக்கு வந்து தெல்லு பூச்சாவே சாவறதுன்றது ஒரு, அது கர்த்தருடைய கைக்கு வந்ததுக்கே பிரயோஜனம் இல்லாம போயிடும். சபைக்கு வருவதற்கு முன்பாக நீங்க ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் ஒரு பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா இன்னும் பரமனுடைய கையில நீங்க சரியா உங்களை விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். கர்த்தருடைய கரத்தில் சரியாய் விட்டு கொடுத்த ஒருத்தர் பூச்சியாவே வாழ்ந்து மறிக்க முடியாது. ஒரு பூச்சி எந்திரமாய் மாறும். ஒரு உபயோகம் இல்லாதவன் உபயோகம் உள்ளவனாய் மாறுவான். இவங்க எல்லாம் வரும்போது எப்படி வந்தாங்க? மோசமான ஆட்கள் தான் வந்தாங்க. ஆனா தாவீதோட இருந்து இருந்து தாவீதுடைய யுத்த பழக்கங்களை கற்றுக்கொண்டு இப்ப எப்படி இருக்காங்க? சிங்க முகமா இருக்காங்க. தாவீதாடு தான் ஆட்ட பிடிக்க வந்த சிங்கத்துடைய வாய் கிழிச்சான். ஆனா இவனோடு இருந்தவர்கள் கெபிக்குள்ள இருக்கிற சிங்கத்தை போய் பிடிச்சு கிழிச்சிருக்கான். உனக்கு என்னடா பிரச்சனை? நாங்க யார் தெரியுமா? தாவீதோட கூட இருக்கிறவங்கப்பா அப்படின்னு நீங்க போய் வாசிச்சு பாருங்க அந்த அதிகாரத்தை. கெபிக்குள் இருந்த சிங்கத்தை போய் என்ன பண்ணிருக்கான்? பிடித்து கிழித்திருக்கிறான். தாவீது மட்டும்தான் ஏனாக்கின் புத்திரர் கோலியாத்தை அடிச்சா நீங்க நினைக்கிறீங்களா? இவர்களும் 4ஆம் புத்தகத்துல வாசிச்சு பாருங்க. அவனோடு இருந்த பராக்கிரமசாலிகளும் ஏனாக்கின் புத்திரர்களை கீழே தள்ளி இருக்கிறாங்க. அப்ப இயேசு செய்வார் இல்ல, இயேசுவோடு இருக்கிற நானும் செய்ய வேண்டும். அவர் யூத சிங்கமானால் இயேசுவுக்கு முன்னாடி போகும்போது சிங்கமா இருக்காதீங்க, ஆட்டுக்குட்டியா இருங்க. அப்பதான் நடத்துவார். சத்துருவுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியா இருக்காதீங்க, சிங்கமா மாறிடும். இன்னைக்கு நம்ம ஆப்போசிட்டா செய்யறோம். அல்லேலூயா. யாருக்கு முன்னாடி எப்படி? அப்படிதானே. வீட்டுக்குள்ள நைட்டியை போட்டுட்டு வீட்டுக்குள்ள லுங்கி ட்ரௌசர் கட்டிட்டு அப்படியே பரட்ட தலையோடு வரும். அப்படியேவா சர்ச்சுக்கு வரும்? சர்ச்சுக்கு வரும்போது உடைய மாத்திரம், தலைய மாத்திரம், முகத்துக்கு போ, அது வேஷம் போடுறோமா? இல்ல, வேஷம் இல்ல. அது வேஷம் இல்ல தானே. அது என்ன பண்றோம்? நம்ம யாருக்கு முன்னாடி பிரசன்ட் பண்றோமோ அப்படி. கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது ஒரு ட்ரெஸ் போடுறோம். அதுவே ஒரு உயர் அதிகாரியை சந்திக்கணும்னா அதே மாதிரி ஒரு டிஷர்ட்டையும் ஒரு ஜீன்ஸையும் போட்டு போறது இல்ல. அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸை போட்டு போய் நிக்கிறோம் இல்ல.
அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல நம்முடைய உடைகளை எப்படி நாம் சரி செய்து நாம் மாற்றிக்கொள்கிறோம் சொல்ல மாட்டேன், எப்படி ஒழுங்குபடுத்துகிறோமோ அதே போல தேவனுக்கு முன்பாக நான் ஒரு ஆட்டுக்குட்டி தான், ஆனால் என் சத்துருவுக்கு முன்பாக நான் சிங்க முகம் கொண்டவன். யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கு. ஜெயம் பரலோகமும் பூமியும் கைகோர்த்தால் தான் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல விக்டரி இல்ல, ஏன்னா you are not holding hands of heaven. பரலோகமும் பூமியும், பூமியில் உள்ள மனுஷர்கள், மனுபுத்திரனும் தேவனும் கை கோர்க்கும் போதுதான் பவர்ஃபுல்லான விக்டரி நடக்குது. அல்லேலூயா. செங்கடல் பிளக்கணும்னா கர்த்தர் எதுக்கு மோசேவை அடிக்க சொல்லணும்? கர்த்தரே ஒரு காற்றை அனுப்பி கர்த்தர் செய்தார்னு சொல்லிருக்கலாம். இல்ல, செங்கடலை பிளக்க கர்த்தருக்கு மோசே தேவை, யோர்தானை பிளக்க கர்த்தருக்கு ஆசாரியர்கள் தேவை, கோலியாத்தை சாய்க்க கர்த்தருக்கு தாவீது தேவை. அல்லேலூயா. எந்த மனுஷன் அப்பான்னு கையை உயர்த்தி என் கையை பிடிச்சுக்கோங்க நீங்க சொன்னீங்கன்னா யுத்தத்துல கர்த்தர் உங்களை கொண்டு ஜெயிப்பார். பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் ஒரு ஜெயம் வேண்டுமானால் ஒரு மனுபுத்திரன் கை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல நீங்க கை உயர்த்தி நில்லுங்க, பரலோகத்தோட கைப்பிடிங்க, கைப்பிடிச்சு நின்னு பாருங்க. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும். ஒரு நாள் ஜெயம் அல்ல, என்றென்றும் என் வாழ்க்கையில் ஜெயம். ஆமென். தாவீது தேவனுடைய யுத்தங்களை செய்கிற மனுஷன். யோசுவா கர்த்தருடைய யுத்தத்தை செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசையா இருக்கு இப்படி இடிச்ச உடனே நொறுங்கி போகிற கண்ணாடிகளா இருக்கிறீங்க இங்க ஒரு சில பேர். நோ, கர்த்தர் உங்களை அப்படி அழைக்கல. வசனம் சொல்லுகிறது, என் இருதயத்தை நான் கற்பாரை போல் ஆக்கினேன். இயேசுவை குறித்து அந்த வசனம் சொல்லு. ஜீசஸ் தன்னுடைய ஹார்ட்டை எப்படி வச்சிருந்தார் தெரியுமா? கம்பேஷன் ஜீசஸ்க்கு இருந்துச்சு. கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது அவருக்கு கம்பேஷன் இருந்துச்சு. மீன்வைல் தன்னை நோக்கி தாக்குகிறவர்களுக்கு தன்னுடைய இருதயத்தை அவர் கல்லை போலாக்கி கொண்டார். அல்லேலூயா. எனக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எனக்கு அப்படிப்பட்ட இருதயம்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை வெண்கலமும் இரும்புமாக்குவேன். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, வெண்கலமும் இரும்புமாக்குவேன். நான் உன்னை கண்ணாடி ஆக்குவேன். கண்ணாடி தான் எப்பக்கமும் ஒரு பக்கம் நெருக்கப்பட்டாலே உடஞ்சு ஒழுகும். இன்னைக்கு டக்குன்னு ஒரு அக்கா இடிச்சாலே ஒழுகுறீங்க. ஏன்? எப்படி அது நடந்தது? கிராக் விழுந்துருச்சு. கண்ணாடியில தான் கிராக் விழும், இரும்புல கிராக் விழுமா? வெண்கலத்துல கிராக் விழுமா? உங்க அபிஷேகம் உங்களை இரும்பாக்கணும், உங்க அபிஷேகம் உங்களை வெண்கலமாக்கணும், உங்க அபிஷேகம் உங்களை கற்பாரையாக்கணும், உங்க அபிஷேகம் உங்களுக்கு சிங்க முகத்தை கொடுக்கணும், உங்க அபிஷேகம் உங்க கால்களை ஒன்றுக்கு பின்னடையாத சிங்கத்தின் கால்களாய் மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் எது செய்யும் தெரியுமா? துதி செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. எழும்புறது எது எழும்பும்? பாராக்கே, உன் பார்வைக்கு ஆடுகளைப் போல இருந்தவர்கள் தேவனுடைய பார்வையில் அவர்கள் சிங்கங்கள். அது சாதாரண சிங்கமா? அது சாதாரண துஷ்ட சிங்கம். அவன் அப்பா இன்னொரு வசனத்துல இருக்கும், அவனை எழுப்புகிறவன் யார்? எழுப்பி விட்டுறாத, அவனை சீண்டி விட்டுறாது. முன்னாடி எல்லாம் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்களே பாப்பீங்க. சேலஞ்ச், பிள்ளைகளை கொண்டு போய் ஊழியத்தை நிறைவேற்றுறது ஒரு பெரிய சேலஞ்ச். கரெக்டா மினிஸ்ட்ரிக்கு போகும்போது நான் ஃபீட் பண்ணணும், அப்போ ரொம்ப அழுவாங்க. ஸ்டேஜுக்கு போகும்போது வந்து நிற்பாங்க. அப்படி ரொம்ப சேலஞ்ச் இருக்கும். புரியாத வயசு, அவனுக்கு 2.5 வயசு, அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற வயசு இல்லை. இந்த புரியாத வயசுல முன்னாடியெல்லாம் ஜூடா குட்டியா, போன டைம் வரும்போது நாங்கள் குட்டியா ஜூடாவை கொண்டு வந்தோம் சபைக்கு, இங்கதான் வச்சு உட்காந்துட்டு இருந்தோம். குட்டியா இருக்கும் போது அவன் ஏதாவது அழுதாலோ இல்லை ரொம்ப கத்தி கத்தி அழுவான். எதுக்கு அழுறான்னு அவனுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அப்ப அழும்போது நானும் அழுவேன், கஷ்ட மனபாரத்தோடு வந்து ஸ்டேஜ்ல நிற்பேன். கர்த்தர் பலப்படுத்தி ஊழியத்தை நிறைவேற்றி போயிடுவேன். இப்ப அதே மாதிரி என் பிள்ளைகளை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பிசாசு கொடுத்தானா, இப்ப நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? கரெக்டா நான் ஒரு நாள் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்பிக்கையோடு. நான் பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டாங்க. கரெக்டா அதிசயமா என் பிள்ளைங்க 1 மணிக்கு தூங்கிருச்சு. 1 மணிக்கு தூங்கினோட எனக்கும் என் கணவருக்கும் அவ்வளோ சந்தோஷம்.
சந்தோஷத்தோட பிள்ளைகளை கடத்திட்டு அப்பா இப்ப நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு அப்பதான் எழும்பி போய் பெட்டு விட்டு கீழே இறங்கி நின்று கைகளை உயர்த்தி அப்படியே பாடல் பாடிட்டே இருக்கிற என் குழந்தை யாரோ அடிச்ச மாதிரி அவ அழுகுறா. வீச்சுன்னு ஒரு குரல் அவ அழுத உடனே இவனும் எழுந்து 2 பேருமே அழுகுறாங்க. 2 பேரும் ஏகமாய் கத்துவாங்க. ஏகமா கத்துன 2 பேரும் பதறி போய் மறுபடியும் உட்காந்து 2 பேரும் கன்சோல் பண்ணிட்டே இருந்தோம். எனக்கு நல்லா தெரியும், நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அங்க ஃபயர் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. உடனே என்ன பிசாசு நான் உடனே சொன்னேன், அது ஆல்ரெடி 1 o'clock 1:30 ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்ணேன், நான் உடனே சொன்னேன், இங்க பாரு, என் பிள்ளை 4 மணிக்கு தூங்கினா கூட 4 மணில இருந்து நான் ஜெபிப்பேன். இந்த நாள்ல கர்த்தர் என்னை கொண்டு எதையோ ஒண்ணு செய்ய நினைச்சிட்டார், எனக்கு தெரிஞ்சிடுச்சு. 4 மணிக்கு தான் என் பிள்ளை தூங்குதுனாலும் 4 மணிக்கு நான் ஜெபிப்பேன், நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ. 2 பேரும் உட்கார்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம். அவங்க அதுக்கப்புறம் லைட்டை போட்டவங்க தான் 3 மணிக்கு தான் தூங்குனாங்க. ஆனா விடல, 3 மணில இருந்து ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணு. எது ஒரு தடைய நீங்க பாக்குறீங்கன்னா, தடைய பார்த்த உடனே சிங்கம் பின்னுக்கு போக கூடாது, தாண்டி போகணும். ஹல்லேலூயா. தடைய பார்த்த உடனே சோர்ந்து ஒடுங்கி போக கூடாது, துதிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய. you have to discern இது என்ன எதனால நடந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி நம்ம ஜெபிக்கலனா, அந்த ராத்திரி எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல ஆண்டவர்களை ஜெபிக்க வைக்கும் போதே ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் ஜெயிக்காதவைகள் தான் மாம்சத்துக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கு முன்பாக நிற்கும். அதை நீங்க அங்கே ஜெயிச்சு முடிச்சிட்டீங்கன்னா இங்க அது வரவே வராது. ஹல்லேலூயா. ஆமென். எங்களுடைய எடுத்துக்காட்டுகளை சொல்றது நேரத்தை போக்குறதுக்கு இல்லை, ஆனா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஒரு ராத்திரி எனக்கு சொப்பனம், எனக்கு வந்து அதே டைம்ல என்னோட அத்தைக்கும் அந்த சொப்பனம் வந்திருக்கு. பயங்கரமான மோசமான ஒரு சொப்பனம். எழுந்து உட்காந்து திகிலோடு நான் உட்காந்துருக்கேன். அது நாளைக்கு அடுத்த நாள் நாங்க ஷேர் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியும். திகிலோடு பயத்தோடு உட்காந்துருக்கிறேன். ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுத்தாரு என்னுடைய நாவல். அதாவது அது பயம் இல்லை, கதறி அழுக ஆரம்பிச்சேன். அழுகிறேன், ஏன்னா அந்த கனவு அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அது நடந்துடக்கூடாது ஆண்டவரே, இது நடக்கவே கூடாது ஆண்டவரே, நான் அழுகிறேன். அழுது கொண்டே இருந்த கர்த்தர் எனக்கு ஒரு பாட்டை நினைப்பூட்டுறார். ஹல்லேலூயா. சிறகுகளின் மறைவினிலே சாய்ந்து இளைப்பாருவே, நீர் துணையாய் இருப்பதினால் நம்பி இளைப்பாருவே. இந்த பாட்டை நான் பாடினதில்லை, அதிகமா நான் பாடினதில்லை, கேட்டிருக்கிறேன். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாருவே, காலமெல்லாம் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பார். இந்த பாட்டை பாட பாட அப்படியே என்னுடைய பயம்னா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், ஏன்னா பயம்ன்றது ரொம்ப கம்மி, திகில், அப்படியே என் திகில் இளைப்பாறுதலா மாறுச்சு. அப்ப இதை செய்தது என்ன? ஒரு பாடல், ஒரு துதி. இதுக்குதான் நான் எல்லார்கிட்டையும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துவேன். காலையில எழும்போது ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கராவது உங்க வீடுகள்ல இருக்கணும். என்ன இருக்கணும்? 300 ரூபாயில இருந்து அமேசான்ல கிடைக்குது ப்ளூடூத் ஸ்பீக்கர். எல்லார் கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கு, யூடியூப் இருக்கு. இருக்கா இல்லைங்களா? ஒரு வயசான அம்மா என்ன ஒரு சர்ச்சில் பார்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு பல்லு கூட இல்லை. அந்த அம்மா என்கிட்ட, அந்த அம்மா அப்படி தலையாட்டிட்டே சொன்னாங்க, உங்களை நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். நாங்க அப்போ உங்க கையில கூட யூடியூப் இருக்கா? ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அவங்க சொன்னது, அவங்க என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் எனக்கு கேட்கவே இல்லை. இவங்க கூட யூடியூப்ல பாக்குறாங்கன்றது எனக்கு பயங்கர ஆச்சரியம். அப்ப எல்லார் கையிலும் இருக்குல்ல. காலையில எழுந்த உடனே, இப்ப நான் பெண்களுக்கு தான் அது அதிகமா நான் உற்சாகப்படுது. பெண்கள் என்ன செய்யறோம், வீட்டுல எதை எங்கெங்க வைக்கணும் ஒழுங்குபடுத்துறது யார் வீட்டுல? சில ஆண்களும் இப்ப செய்யறாங்க. சோத்திரம், அவர்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நிறைய ஆமென் சத்தம் வருது இந்த பக்கம். அப்ப சரி, யார் வேணாலும் செய்யுங்க, ஆனா ஒழுங்குபடுத்துறோமா இல்லையா வீட்டை? இது இங்க இருக்கணும், அது அங்க இருக்கணும். எப்படி ஒரு அட்மாஸ்பியர் வாழுவதற்கு தேவையாய் ஒரு வீட்டை எப்படி நம்ம அமைக்கிறோம்? இந்த பெட்ரூம்குள்ள இது இருக்கணும், கிச்சன்ல இது இருக்கணும். யாரும் கொண்டு போய் கிரைண்டர் பெட்ரூம்ல வைக்கிறது இல்ல. அதாவது அது அங்க வைக்கணும். நம்ம எப்படி பிக்ஸ் பண்றோமோ அப்படிதான் ஸ்பிரிச்சுவலி கூட நம்முடைய வீட்டினுடைய சூழலை தேவன் தங்குகிற இடமாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எப்பவுமே அங்க எப்ப பார்த்தாலும் சினிமா சத்தம் கேட்கிற வீட்டுக்குள்ள இயேசு வந்து தங்க முடியாது. எப்ப பார்த்தாலும் பொருளை பேசி மற்றவர்களை பற்றி தூஷிக்கிற கெட்ட வார்த்தைகள் பேசுகிற வீடுகளுக்கு இயேசு
அப்ப you have to create உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். என்ன ஒரு வெளிப்பாடு, என்ன ஒரு வெளிப்பாடு, என்ன வெளிப்பாடு? துதியினால் சிங்காசனத்தை அமைக்கிறோமா. துதின்றது எவ்வளவு டைமென்ஷன்ஸ்ல இருக்கு பாருங்க. பேச பேச ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க துதிக்க துதிக்க உங்க வீட்ல ஒரு சிங்காசனம், ஒரு சேர், ஒருத்தர் வந்தா சேரை போட்டு உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுதாங்க உங்க துதி. நீங்க துதிக்காத வரையும் இயேசு வந்து அமர முடியாது. ஏன்னா இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தி உள்ள வர மாட்டார். வாசலை திறந்தாதான் வருவேன்னு இயேசு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க துதிக்க துதிக்க உங்க வீடுகளுக்குள்ள சிங்காசனம். அப்ப மார்னிங் எழுந்த உடனே என்ன பண்ணணும்னா பாடலை போட்டு பாடுகளுக்கு என்ன பண்ணணும், காதுகள் கேட்க. பிள்ளைகளுக்கு காலையில என்ன பண்ணணும், சாங் உள்ள போகணும். அப்படி சாங் உள்ள எது உள்ள போகுதோ அதான் வெளியே வரும். வாட் கோஸ் இன்சைட் தட் கம்ஸ் அவுட். உங்களை அறியாம கூட வெளியே வரும். அப்போ எங்கேயோ எப்பயோ நாங்க கார்ல பிரயாணம் பண்ணும்போது இந்த பாட்டை சிறகுகளின்னு கேட்ட பாட்டு தக்க சமயத்துல ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்க போய் மளிகை சாமான ஒரு மாதத்துக்கு வாங்கிட்டு வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சாதான், நீங்க ஒரு சட்னியை தாளிக்கணும்னா என்ன பண்ணணும், கடுகு எங்க இருந்து எடுப்பீங்க? நிறைய பேர் வாங்கிட்டு வந்து வைக்கிறதே இல்லை. அப்ப எங்க இருந்து எடுக்கிறது? தேடும் போது கிடைக்கல சிஸ்டர், கைக்கு கிடைக்க மாட்டேன் சிஸ்டர். வாங்கி வந்து வைக்கணும். ஸ்டோர் ரூம்ல நீங்க ஸ்டோர் பண்ணாதான் கை நீட்டும் போது கிடைக்கும். பவுல் பிரச்சனை வந்த போது கை நீட்டி நீட்டி பார்த்தாரு. ஏஸ் தேவன் கிடைக்கவே இல்லை. ஆமாதானே? சாரி, சவுல், பழைய ஏற்பாட்டுல சவுல் என்ன பண்ணாரு? பிரச்சனைகள் வரும்போது இயேசு தேவனை தேடுறாரு. கை கேட்ட தூரத்துல ஆண்டவரே இல்ல. ஆனா எல்லாரும் கல்லெறிஞ்சு கொல்ல நினைச்சு கல்லோட காத்திருக்கும் போது தாவீது கை நீட்டுறாரு, கர்த்தர் பிடிக்கிறார். அப்ப தாவீது எட்டுகிற தூரத்தில் தேவன் இருந்தார். அதே பிரச்சனைகள் வரும்போது பவுல் எட்டுகிற தூரத்தில் தேவன் இல்லை. ஏன்னா வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணல. ஆமென். துதி டவுன்லோட் பண்ணுங்க பரலோகத்திலிருந்து உங்களுக்கான நன்மைய. துதிக்கும் போது உங்களுக்கு தெரியாது, ஏதோ நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்க துதிச்சிட்டு இருக்கீங்க நினைக்கும். நோ, when you praise you are actually bringing blessings. அது ஸ்டோர் பண்ணிருக்கும். கரெக்டான சமயத்துல உங்க கையை நீட்டும் போது அது அந்த இடத்துல இருக்கும். எத்தனை பேர் கை அசைச்சு எவ்வளவு பெரிய ரகசியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. துதி என்பது பரலோகம் திறக்க ஒரு வழி. பரலோகம் திறந்துச்சுன்னா இறங்கி வரும். ஆமே. போர்ட்டல்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில். போர்ட்டல், வட்ட வடிவில வானத்திலிருந்து அப்படியே ஒரு போர்ட்டல். இது வழியா என்ன ஆகும், இறங்கி வரும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம், என் சபைகளில் எங்கள் சபைகளில் உலாவிடும் எங்களோடு காலையில எழும்பின உடனே துதியின் சத்தம் உங்க காதுகள்ல கேட்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் நான் காலையில் எழும்போது ரொம்ப உடல் வலி மனசோர்வும் கூட, டயர்டா இருந்துச்சு. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். அடுத்து ஊழியம் இருக்கு சாயங்காலம். டக்குன்னு எனக்கு ஒரு தோணல். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டிருந்தேன். இது ஒரு ஆப்பிரிக்கன் சாங். இம்மானுவேலாஸ் டன் இட் அகேன் ஓ அப்படின்னு அவங்க பாடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. யூடியூப்ல தான் நீங்க போய் அதை கேட்டு பார்க்கலாம். அந்த பாட்டு என்ன, அது வந்து ஒரு மாதிரி ஆப்பிரிக்கன் மியூசிக்கோட என்ன பண்ணும் வரும். நானும் ஜெயின் மட்டும்தான் இருந்தோம். அப்படியே ஜெயினும் முழிச்சிட்டா அந்த போன்ல அந்த பாட்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இம்மானுவேல் ஹஸ் டன் இட் அகேன் யோ அப்படியே பாடு. அப்படியே என்ன அர்த்தம், அந்த பாட்டு என்ன சொல்லுதான், ஆண்டவர் மறுபடியும் செய்கிறார். அந்த வார்த்தை அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன் நான். கர்த்தர் மறுபடியும் செய்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம், நேற்று செஞ்சவர் இன்னைக்கும் செய்கிறார், இன்றைக்கு செய்பவர் நாளைக்கும் செய்வார். அந்த பாட்டுல பாட பாட எனக்குள்ள பயங்கர உற்சாகம். அவ்வளவுதான். ஒரு 5 minutes அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள பயங்கரமான ஸ்ட்ரென்த். அந்த வார்த்தையை கூட சேர்ந்து எப்பவுமே நான் கேட்க மட்டும் மாட்டேன், கூட சேர்ந்து பாடுவேன். கர்த்தர் அதை எனக்கு எப்பவுமே சொல்லிட்டு, நீ வாய் திறந்து பாடு, ஏன்னா உங்க நாவல அதிகாரம் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு.
மரணத்தையும் ஜீவனையும் உண்டாக்குகிற அதிகாரம் உங்க நாவல் இருக்கு. எப்பவுமே நிறைய பேர் மெசேஜை போட்டுட்டு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஒன் டைப் ஆஃப் லிசனிங். ஆனா another டைப் ஆஃப் வர்ஷிப்னு வரும்போது ஜஸ்ட் வர்ஷிப்பை கேட்க மட்டும் கேட்காதீங்க, வர்ஷிப் சேர்ந்து பண்ணணும். பிரசங்கத்தை சேர்ந்து பண்ண வேண்டாம், வர்ஷிப் சேர்ந்து செய்யணும். அப்படி நீங்க சேர்ந்து உங்க உதடுகளை அசைச்சு பாடணும். அப்ப அந்த அட்மாஸ்பியரை காலையிலே நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாளுக்கு நீங்க கிரியேட் பண்ணும்போது நீங்க சந்திக்க போகிற நீங்க இன்னும் அந்த யுத்தத்தை பார்க்கல, இன்னும் அந்த பிரச்சனையை பார்க்கல, இன்னும் அந்த விபத்தை பார்க்கல. ஆனா இப்ப நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போதே அங்க ஜெயம் நடந்துட்டு. ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்க கூடியது உங்கள் துதியும் உங்கள் ஜெபமுமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க செய்யற ஜெபம் 2025 டிசம்பர்ல போய் நின்னு உங்களுக்கு கதவை திறந்து விடும். இன்னைக்கு நீங்க செய்கிற துதி இந்த 2025ல இல்ல 2026ல உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை ஜெயித்து முடிக்கும். அப்போ உங்க ஃபியூச்சருக்கு you can't send money to your future, but you can send your prayer to the future. You can send praise to the future. அப்படிதான் அர்த்தம். உங்க பிள்ளைகளுக்கு இப்ப நீங்க செய்கிற ஜெபம் நாளைக்கு உங்க எல்லா பிள்ளையும் நடந்து போகும்போது அடைக்கப்பட்ட வாசல், உங்க பிள்ளை கரெக்டா அந்த இடத்துல போய் நிக்கும் போது அந்த வாசல் திறக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏய் நான் எங்க கிட்ட இருக்கிற மாதிரி உன்கிட்ட ஒரு சர்டிபிகேட் இல்லையப்பா, உன்கிட்ட படிப்பு இல்ல, உன்கிட்ட பணம் இல்ல, எது உனக்கு இந்த கதவை திறந்தது? என் தாயின் முழங்கால் ஜெபம். அல்லேலூயா. ஜெபிச்ச அம்மா கூட செத்து போயிருப்பாங்க, ஜெபம் செத்து போனது இல்லை. ஜெபிச்ச அநேக ஊழியர்கள் ரிவைவல் வேணும் 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 ஜெபிச்ச ஊழியர்கள் மரித்து போயிருக்காங்க. ஆனா அந்த ஜெபங்கள் மரித்து போகவில்லை, அது ஒரு வாசலை போய் திறந்து நின்று காத்து கொண்டிருந்தது. உங்க எதிர்காலத்துக்கு, உங்க பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு send prayer and praise. நீங்க பிரைஸ் அனுப்பினீங்கன்னா அது உங்க பிள்ளைகளுக்கும் உங்க தலைமுறைக்கும் யுத்தத்தை செஞ்சு முடிக்கும். நீங்க பிரேயர் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கான வாசல் அது திறந்து வைக்கும். இப்போ உங்க பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறது போல தெரியும், ஆனா அந்த பிள்ளைய காலேஜ் சேர்க்கும் போது துஷ்டர்கள் அவங்க பக்கத்துல வந்து நிற்பாங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கைகளுக்கு பக்கத்துல வரும், தேவையில்லாத எக்ஸ்போஷர்ஸ் அவங்களுக்கு நடக்கும். நான் தப்பா ஆயிடுவாங்கன்னு சொல்லல, எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நம்ம பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கும் போது வேற, நம்ம பிள்ளைய போய் கொண்டு போய் வேற இடத்துல விடும் போது பலவிதமான காரியங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பாவத்துக்கும் நடுவுல சிஸ்டர் உங்க ஜெபங்கள் தான் இருக்கும். இப்ப இருந்து இப்ப உங்க பிள்ளை கை குழந்தையா இருக்கலாம், ஆனா பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை வாலிபத்தில் கீழே விழுவதில்லை. என் பிள்ளை எல்லாரும் செய்கிற பாவத்தை 2026 2030 எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்ப உங்க பிள்ளை சின்ன பிள்ளை, ஆனா 2030ல உங்க பிள்ளை வாலிபன், இப்பவே பாவத்தை மேற்கொள்ள முடியல. அப்ப எவ்வளவு பெரிய பாவங்கள் தலைவிரித்து ஆடும். 2030ல என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா இப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபம் 2030ல உங்க பிள்ளை வாலிபனாய் நிற்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாவம் அவனை சூழ்ந்திருந்தாலும் பினேகாசை போல ஈட்டியை பிடித்து அவன் அதை ஜெயிக்கிற அனாயிட்டிங்க கர்த்தர் அவன் மேல கொடுப்பார். நீங்க போக முடியாத இடத்துக்கு உங்க ஜெபம் போகும். நீங்க போக முடியாத, நுழைய முடியாத அந்தரங்க அறைகளுக்குள்ள உங்க துதி போகும். உங்க பிள்ளை உங்களுக்கு வேணா கதவு அடைக்கலாம், ஆனா அந்த ஜெபத்துக்கு கதவு அடைக்க முடியாது. உங்க பிள்ளை உங்க கண்ணுக்கு வேணா மறைச்சு எதையும் செய்யலாம், ஆனா அந்த ஜெபத்துக்கு மறைச்சு எதையும் செய்ய முடியாது. கர்த்தர் அதை கேட்டு, அந்த ஜெபத்தை கேட்டு யுத்தத்தை செய்வார், வாசல்களை திறப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போமா என் கூட சேர்ந்து? எனக்கு நேரம் இல்லை, இன்னொரு பாயிண்ட் இருந்துச்சு. எலும்புகிறதற்கு முன்பாக உன் தூசியை உதறிவிட்டு. எல்லாரும் எழும்புங்க, அப்படியே கொஞ்சம் அசையலாமா? எஸ், ஷேக் ஷேக் ஷேக். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, shake the dust away. ஆமென். அல்லேலூயா. யார் மேல தூசி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் எழும்ப முடியாததற்கான காரணம் ஒடுங்கின ஆவி மாத்திரமல்ல. சில பேருக்கு எந்த ஒடுங்கின ஆவியும் இல்ல சிஸ்டர், ஆனா ஒரு சில பேர் மேல டஸ்ட் நிறைய படிஞ்சிருக்கு. ஒரு பொருளின் மேல டஸ்ட் படிக்குதுன்னா அது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் சும்மா இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு. ரெண்டாவது, தூசி இருக்கிற இடத்துல அது இருக்குன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? அல்லேலூயா. ஆமென். வீட்டுல செல்ஃப்ல வச்சிருக்கிற பொருள் மேல தான் டஸ்ட் படியும். உங்க லாக்கர்ல வச்சிருக்கிற நகையில டஸ்ட் படிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்க அதுக்கு வெல்வெட் கவர் போட்டுல உள்ள வச்சிருக்கீங்க. அப்ப எந்த இடத்துல இருக்கிறோம்? சிலர் இருக்கிற இடங்கள்
உங்களுக்குள்ள சில டஸ்ட், ரொம்ப காலமா ஒரே இடத்துல ஆவிக்குரிய நிலையில ஒரே இடத்துல இருக்கீங்க. 10 வருஷமா அதே ஜப நிலை, 10 வருஷமா அப்படிப்பட்ட பாடல், 10 வருஷமா அதே மாதிரி சேஞ்ச் இல்ல, முன்னேற்றம் இல்ல. இன்னைக்கு ஒரு சில பேர் மேல இருக்கிற டஸ்ட் ஆண்டவர் உதற மாட்டார். வசனம் சொல்லுகிறது, நீ உன் தூசியை உதறிவிட்டு. நம்ம தான் எழும்பணும். இன்னைக்கு எத்தனை பேர் எழும்ப ஆயத்தம்? அவர்களும் முறிந்து விழுவார்கள், நீங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க, சிங்கத்தை போல நிற்பீங்க. கர்த்தருடைய மகிமையின் ஒளி உங்க மேல வருது, நீங்க நிற்பீங்க, நீங்க பிரகாசிப்பீங்க. உங்களை இனி ஒன்று ஒடுக்குவது இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லலாமா? இயேசுவே 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 சொல்லுங்க அவருடைய நாமத்தை. நாங்களோ அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். வேறு ஒன்றை குறித்தும் எங்களுக்கு மேன்மை இல்ல. படிப்பு ஒண்ணுமே இல்ல, பணம் ஒண்ணுமே இல்ல, நிலம் புலம் ஒண்ணுமே இல்ல, எனக்கு இருக்கிற தாளந்துகள் திறமைகள் ஒன்றுமே இல்ல. It's all you Lord, it's all about you, it's only you. நீங்க மாத்திரம் தான்ப்பா, நீங்க மாத்திரம் அறிக்கை செய்யுங்க. நீங்க மாத்திரம் தான் என் மேன்மை எல்லாம், நீங்க தான். எல்லாரும் பார்ட்டிசிபென்ட் ஆக விரும்புறேன். பேசுங்க, அப்பாவோட பேசுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி போர்ட்டல், உங்களுக்குன்னு ஒரு தனி போர்ட்டல் பரலோகம் திறந்து உங்களுக்கு ஸ்பெஷல். ஆண்டவர் கிட்ட கேளுங்க, சகேயுவை பார்த்த ஸ்பெஷலா பார்த்த அந்த கண்கள் இன்னைக்கு உங்களை பார்க்கணும். சகேயுவேன்னு பேர் சொல்லி அழைத்த அந்த உதடுகள் உங்களையும் பேர் சொல்லி அழைக்கணும். இன்னைக்கு நான் எழும்பி நிற்பேன், இன்னைக்கு நான் எழும்பி நிற்பேன். எல்லாரும் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் கர்த்தருடைய, இன்னும் 5 minutes நமக்கு டைம் இருக்கு. நல்லா ஸ்பிரிட்ல தேங்க்ஸ் பேசலாமா? வாய் திறந்து ராலாலா ஷீராலா கபாதுரா பாலா ரிகாபாலா தரபாலா ஷிகரோ. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த துதி யுத்தத்தை செய்து முடிக்கும். இந்த துதி இயேசுவுக்கு ஒரு சிங்காசனத்தை அமைத்து கொடுக்கும். இந்த துதி தான் உங்களை எழுப்பி விடும். எத்தனை காரணம் இருந்தாலும் துதிக்கிறத மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதீங்க. நீங்க எழும்பணும் 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 எழும்பணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புங்க. உங்க தூசியை உதறுங்க. பல வருஷமா அதே இடத்துல உட்கார்ந்து அதே பிரச்சனையை பேசி பேசி தூசி படிஞ்சிருக்கு. அதே விஷயத்தை நினைச்சு தியானிச்சு இங்க ஒரு சில பேர் மேல தூசி படிஞ்சிருக்கு. ஒரே காரியத்தை சிந்திச்சு ஜபிக்கிறது இல்ல, துதிக்கிறது இல்ல. 10 வருஷமா அந்த பிரச்சனையை சிந்திச்சதுனால, அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்க மேல சில பேர் மேல தூசி இருக்கிறது. இன்னைக்கு அதை உதறுங்க, ஆவியில உதறுங்க. இப்படி கைய நல்லா உதறுங்க, கைய நல்லா உதறுங்க. கைய நல்லா அசைங்க, கைகளை நல்லா அசைங்க. தூசியை உதறி விட்டு எழும்பு, தூசியை உதறி விட்டு எழும்பு. உங்க மேல இருக்கிற எல்லா தூசியும் தவறான இடத்துல இருந்ததுனால படிந்த தூசிகள், தவறான மனுஷனோட அமர்ந்திருந்ததுனால அந்த வார்த்தைகள்னால உங்க மேல படிஞ்ச தூசிகள். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சிங்க முகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் எத்தனை பேர் நம்புறீங்க? காத்புத்திரர்கள் சிங்க முகம் கொண்டவர்கள், காத்புத்திரர்கள் சிங்க முகம் கொண்டவர்கள். மனுஷருடைய பார்வைக்கு அற்பமான மனுஷியா நீங்க இருக்கலாம். ஏதோ ஆடு மாடு மாதிரி நம்மள மேய்ந்து போயிருவாங்க அப்படின்னு சத்துரு நினைக்கலாம். இல்லங்க, நீங்க ஆடு மாடு அல்ல, நீங்க தெல்லு பூச்சி அல்ல. ஒருவேளை நீங்க அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசு உங்களை கையில் எடுக்கிறார், உங்களை சிங்கமாய் மாற்றுகிறார், உங்களுக்கு சிங்க முகத்தை கொடுக்கிறார், சிங்கத்தின் கால்களை கொடுக்கிறார், சிங்கத்துடைய ஆட்டிடியூட கொடுக்கிறார். அந்த ஆட்டிடியூட் பெற்றுக்கொள்ளுங்க. சிந்தை மாறுகிறது, சிந்தை சிங்கம் போல மாறுகிறது. ஒன்றுக்கும் பின்னடையாத சிந்தை. ஓ ரியாலகா ஷேகதாராபா ரிகதாராபால ஆவியின் சிந்தை, ஆவியின் சிந்தை. நல்ல கை தட்டி வாய் திறந்து அந்நிய பாஷை பேசி பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியின் சிந்தை, ஆவியின் சிந்தை. ரபகதரபல ஷிகதரபதரபல ஷிதரபோ. ஆவியின் சிந்தை, சிங்க முகம். பார்வை மாறுது, ஆட்டிடியூட் மாறுது.